10 பைசா கூட தர முடியாது. தரமான சம்பவம் செய்த அஜித் படக்குழு. இந்த அவமானம் இளையராஜாவுக்கு தேவைதானா? இளையராஜா தன்னுடைய 82வது வயதிலும் படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டும் உலகம் முழுவதும் சுற்றி வந்து இசை கச்சேரிகள் செய்வது என்று சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார். ஆனால் அவரை சுற்றி அவ்வப்போது சர்ச்சைகளும் எழாமல் இல்லை. அதற்கு முக்கிய காரணம் தன்னுடைய பாடல்களின் ராயல்டி சம்பந்தமாக அவர் எடுத்துள்ள நிலைப்பாடுதான். தன்னுடைய பாடல்களின் முழு காப்புரிமையும் தன்னிடம்தான் உள்ளது என்று அவர் சொல்ல, ஆனால் தயாரிப்பாளர்கள் மற்றும் இசை நிறுவனங்கள் காப்புரிமை தங்களிடம் இருப்பதாக சொல்கின்றன. இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அதாவது ஏற்கனவே ஒரு கம்பெனிக்கு இளையராஜா ராயல்டி அடிப்படையில் தன் இசையை விற்றுவிட்டார். அந்த கம்பெனியில் தான் இளையராஜாவின் இசையை பயன்படுத்துவதற்கான அனுமதியை மற்ற பட நிறுவனங்கள் பெற வேண்டும். அப்படித்தான் குட் பேட் அக்லி பட நிறுவனமும் உரிய ராயல்டியை பெற்றுவிட்டார்கள். அப்படி இருக்கும் போதும் தனக்கும் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என இளையராஜா சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்கிறது சினிமா வட்டாரங்கள். ஒரு கலைஞர் அவர் படைக்கும் படைப்புகளுக்கு விலை வைப்பது நியாயமானது. ஆனால் அதை விற்ற பிறகும் வாங்கியவர்களுக்கு தொல்லை தரும் விதமாக நடந்து கொள்வது எந்த விதத்தில் சரி என்பதே பலரின் கேள்விகளாகவும் இருக்கின்றன. கடந்த 2017ஆம் ஆண்டு இளையராஜா பாடகர் SP பாலசுப்ரமணியம் உள்பட பல பாடகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். அதில் பொது நிகழ்ச்சிகளில் யாரும் தன்னிடம் உரிமம் பெறாமல் தன் பாடல்களை பாடக்கூடாது என்றும் மீறி பாடினால் வழக்கு தொடர்வேன் என எச்சரித்தார். இதனால் SPB உட்பட ஒட்டுமொத்த திரைத்துறையும் அதிர்ச்சியடைந்தது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தன்னுடைய நெருங்கிய நண்பரான SPB இடமே இளையராஜா இவ்வளவு கராராக நடந்து கொள்கிறாரே என பலரும் ஆதங்கப்பட்டனர். இனி இளையராஜாவின் பாடல்களை பாடப்போவதில்லை என பொதுவெளியில் பகிரங்கமாகவே SPB அறிவித்தார். பின் அடுத்த சில மாதங்களில் இருவருக்கும் இடையே மீண்டும் புரிதல் ஏற்பட மெல்ல அப்பிரச்சனை விலகியது. ஆனால் காப்புரிமை குறித்து இளையராஜாவின் முடிவில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் குட் பேட் அக்லி படத்தில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒத்த ரூபாயும் தாரே, என் ஜோடி மஞ்சக்குருவி, இளமை இதோ இதோ போன்ற பாடல்களை குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா 5 நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். படத்தில் தன்னுடைய பாடல்களை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும் 7 நாட்களுக்குள் படக்குழு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இளையராஜாவின் நோட்டீஸுக்கு விளக்கம் அளித்துள்ள குட் பேட் அக்லி பட நிறுவனம், காப்புரிமை வைத்திருக்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் அனுமதி வாங்கியே குட் பேட் அக்லி படத்தில் பாடல்களை பயன்படுத்தி இருக்கிறோம், முறையா NOC வாங்கி இருக்கிறோம் என விளக்கம் அளித்துள்ளனர். அதாவது இளையராஜா அவருடைய பாடல்களை எந்த நிறுவனத்திடம் விற்று பணத்தை பெற்றுக்கொண்டாரோ அந்த நிறுவனத்திடமிருந்து முறையாக பணம் கொடுத்து வாங்கி குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இளையராஜாவுக்கு 10 பைசா கூட தரமாட்டோம் என்பதில் படக்குழு உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்.